ஹலோ டிஎன்சி மிளாக்கள், நீங்கள் யாவரும் எப்படி இருக்கிறீர்கள்? கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார், பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை பலப்படுத்துவாராக. இந்த வேலையிலே உங்களை யாவரும் இயேசு நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, டிஎஸ் கேலண்டர் பிரகாரமாக பார்த்தால் இன்னைக்கு பெண்கள் ஞாயிறு என்று சொல்லி அனுசரிக்கப்படுகிறது. நாம் யாவரும் இந்த வேலையிலேயே ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். எம்சிஓ காலங்கள் முடிந்த பிறகு திருச்சபைக்கு வந்து முடிந்தோடனே அந்த வேலையிலே பெண்கள் யாவரும் கூடி ஒரு செலிப்ரேஷன் செய்வார்கள் என்று சொல்லி இருந்த போயில இன்னைக்கு எம்டபிள்யூ சண்டேயாக இருக்கிறதுனால மெத்தடிஸ்ட் பெண்கள்லாம் அவர்களோட ஞாயிறாக இருக்கிறதுனால நாம் யாவரும் இந்த வேலையிலே கூடி வரும்படியாக ஒரு விசேஷ பேச்சாளர் நம்ம அடுக்கியிருக்கிறோம். அவர்கள் சாட்சி சொல்லும்படியாக இருக்கிறார்கள். நம்மளோட பெண்களும் அந்த வேத வாசிப்பெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் அவங்களோட நாளாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணை செய்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்ம திருச்சபையில் இருக்கிற பெண்கள் யாவரையும் ஆசீர்வாதம் பண்ணி வழி நடத்துவாராக. இந்த வேலையிலே வாருங்கள், நம்ம யாவரும் தலையில் வணங்கி தேவன் நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை எங்களுக்கு நீ அழைப்பாக வைத்திருக்கிறீர். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் குடும்பமாக இந்த வீடியோ வாயாலே நாங்கள் உங்களுடைய செய்தி கேட்க ஆராதனை செய்ய எங்களை அமைத்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் ராஜா, நீங்கள் இடைப்படும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பாடல் மூலியமாக, வேத வாசிப்பு மூலியமாக, பிரசங்க மூலியமாக எங்களோட பேசும் ஆண்டவரே, இது உம்முடைய நாள், உம்மோட பரிசுத்த ஓய்வு நாள். இந்த பரிசுத்த நாளில் கர்த்தாவே நாங்களும் பரிசுத்தப்படும்படியாக, கர்த்தா நீதியின் பாதையிலே கடந்து வரும்படியாக, சித்தமுள்ள பாதையிலே நாங்கள் கடந்து வரும்படியாக கர்த்தர் எங்கள் வழின்னு சொல்ல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவொரு மத்தியிலும் கர்த்தரோட கிருபை தங்கட்டும், பிரசனம் ஆளுக செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, இந்த ஆராதனையில் சுவாமி நீர் எங்களோட பேசும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். வாருங்கள் பெரியமாவர்களே, நம்ம ஒரு சில துதி பாடலை வைத்திருக்கிறோம், சாட்சிகள் இருக்கிறது. இது மூலியமாக கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வாதம் பண்ணி வழி நடத்துவாராக. God bless you. Yeah. Come on. Let's celebrate him. பாரபட்சம் பாராத தேவனை உயர்த்துவோம். அல்லேலூயா பாடி கொண்டாடுவோம். அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரை மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரை மேலே 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 மேலே. அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஓஹோ, வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா துதி உமக்கே. Come on. Alleluia, துதி உமக்கே. Alleluia, துதி
மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. பாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். பாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். Sing it, hey. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Come on. Hallelujah. Hey, 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 hey. Hallelujah, துதி உமக்கே. Come on, lift up a shout of praise tonight! With every breath that I take, I'll praise you. With every move that I make, with everything that I am, I'll praise you. 'Cause there is no other way. We stand together with hearts joined as one, and we'll give you glory for all. Time to get up tonight! Everybody get up if you love him. Everybody get up and praise him. Everybody get up if you're free and give him the praise. With every breath that I take, I'll praise you. With every move that I make, with everything that I am, I'll praise you. 'Cause there is no other way. We stand together with hearts joined as one, and we'll give you glory for all you have done. Everybody get up if you love him. Everybody get up and praise him. Everybody get up if you're free and give him the praise. Everybody get up if you love him. Everybody get up and praise him. Everybody get up if you're free and give him the praise. Everything is all for you. We're living each day for you. Everything is all for you. Whoa, you. Everything is all for you. We're living each day for you. Everything is all for you. Whoa, you. Everything is all
ராஜாவே உம்மில் நான் நிலைத்திடுவேன் அன்பு தெய்வமே தேவனின் சாயலை தரித்திடுவேன் என் இருதயம் உம்மோடு இணைந்திடுமே உம் நாமம் உயர்த்திடுவேன் இயேசுராஜாவே உம்மில் நான் நிலைத்திடுவேன் அன்பு தெய்வமே தேவனின் சாயலை தரித்திடுவேன் என் இருதயம் உம்மோடு இணைந்திடுமே தூய தேவனே என் ராஜனே உம் நாமம் போற்றியே வணங்கிடுவேன் தூய தேவனே என் ராஜனே உம் நாமம் போற்றியே வணங்கிடுவேன் உம் சித்தம் செய்திடவே நான் உயிர் வாழ்கிறேன் இயேசுராஜா உம் சித்தம் செய்திடவே நான் உயிர் வாழ்கிறேன் இயேசுராஜா உருவாக்கி நடத்தும் தெய்வம் நீரே உத்தமனாய் வாழ செய்பவரே உருவாக்கி நடத்தும் தெய்வம் நீரே உத்தமனாய் வாழ செய்பவரே உமக்காக வாழ்ந்திடுவேன் என் இருதயம் உம்மோடு இணைந்திடுமே தூய தேவனே என் ராஜனே உம் நாமம் போற்றியே வணங்கிடுவேன் தூய தேவனே என் ராஜனே உம் நாமம் போற்றியே வணங்கிடுவேன் உம் சித்தம் செய்திடவே நான் உயிர் வாழ்கிறேன் இயேசுராஜா உம் சித்தம் செய்திடவே நான் உயிர் வாழ்கிறேன் இயேசுராஜா என் வாழ்வின் பொக்கிஷம் நீர்தானையா எனக்குரிய நற்பங்கு நீர்தானையா என் வாழ்வின் பொக்கிஷம் நீர்தானையா எனக்குரிய நற்பங்கு நீர்தானையா உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன் என் இருதயம் உம்மோடு இணைந்திடுமே தூய தேவனே என் ராஜனே உம் நாமம் போற்றியே வணங்கிடுவேன் தூய தேவனே என் ராஜனே உம் நாமம் போற்றியே வணங்கிடுவேன் உம் சித்தம் செய்திடவே நான் உயிர் வாழ்கிறேன் இயேசுராஜா உம் சித்தம் செய்திடவே நான் உயிர் வாழ்கிறேன் இயேசுராஜா தூய தேவனே என் ராஜனே உம் நாமம் போற்றியே வணங்கிடுவேன் தூய தேவனே என் ராஜனே உம் நாமம் போற்றியே வணங்கிடுவேன் தூய தேவனே என் ராஜனே உம் நாமம் போற்றியே வணங்கிடுவேன் தூய தேவனே என் ராஜனே உம் நாமம்
நாமத்திற்கு சோத்திரம். இந்த கோவிட்-19 நாட்களிலே எனக்கு வெளியில் போக முடியாத நேரத்திலும் கர்த்தர் எனக்கு பலவிதமான உதவிகளை செய்து கொண்டு வந்திருக்கிறார். ஜாமான் வாங்கிறதுக்கு ஆளை நான் தேடிக்கிட்டு இருந்த போதும் அந்த நேரத்தில் ஆட்கள் வந்து எனக்கு அந்த உதவியை செய்தாங்க. இன்னும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமையிலும் அந்த நேரத்திலும் கர்த்தருக்கு அற்புதமாக உதவி செஞ்சு எனக்கு அந்த உதவிகளை ஆளை அனுப்பி உதவிகளை செஞ்சிருக்கிறார். இன்னும் சில நேரத்தில் நான் தனிமையில் இருக்கும்போதும் சிலர் என்னை வந்து சபையார் என்னை வந்து பார்த்துருக்காங்க, எனக்கு ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் போயிருக்காங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எனக்கு தனிமையில் இருந்தாலும் அவர் எனக்கு துணையாக எப்பொழுதும் இருக்கார். அதனால் எனக்கு பயமோ இல்லை கவலைகளோ எனக்கு ஏற்பட்டதில்லை. நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காடி ஓட்ட முடியாத இந்த நேரத்திலும் எனக்கு அந்த பலத்தையும் கொடுத்து காடி ஓட்டவும் எனக்கு அந்த பலத்தையும் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாத்துக்கும் ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களுக்கும் கொடான கூடி நன்றி செலுத்துகிறேன். இந்த பெண்கள் ஞாயிற்றை அனுசரிக்கும் எல்லா தாய்மார்களையும் அனைத்து பெண்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அனைத்து மாந்தர்களுக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். எல்லாத்துக்கும் வணக்கம். முதலாக பெண்கள் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. உமனாக இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் நான். ஸோ என்னை கடவுள் நல்ல சுகத்தோட நல்ல பலத்தோடு வச்சுருக்காரு. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான். அப்புறம் ஒரு 5 பிள்ளைக்கு தாயார் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு கடவுள் என் கூட எப்போதுமே துணையாக இருக்கிறாரு. ஸோ பெண்களாக இருக்கிறதுக்கு நான் பெருமைப்பட்டுக்கிறேன். ஸோ என்னால் முடியாதது எதுவும் இல்லை, பெண்களால் முடியாத எதுவுமே இல்லை. எல்லாம் முடியும், எல்லாமே சாதிக்கலாம், எல்லாமே செய்யலாம். அப்புறம் இந்த கோவிட் பற்றி சொல்லணுன்னா கடவுள் என் கூட ரொம்ப அதிகமாக இருக்கிறாரு. என் கூட ரொம்ப உதவியாக இருக்கார் கடவுள். எல்லா வசதிப்படியும் எனக்கு கடவுள் என் கூட இருக்கிறாரு. ஒரு கடைக்கு போனாலும் சரி, ஒரு ஜாமான் வாங்க போனாலும் சரி, என் கூட அதிகமாக கடவுள் என்கிட்ட பேசியிருக்காரு. நான் காடி ஓட்டிகிட்டு போயிருக்குமே என்கிட்ட அதிகமாக பேசியிருக்காரு. எல்லாம் பார்க்கும்போது மக்கள்லாம் பார்க்கும்போது ஏன் அந்த சீக்கு வந்துச்சு, ஏன் அந்த வைரஸ் வந்துச்சுன்னு நான் எனக்குள்ள கேள்வி இருக்கும். அப்போ அது இருக்கும்போது கடவுளுக்கு இதெல்லாம் இந்த வைரஸ் வந்திருக்க ஏதோ ஒரு காரணம் இருக்குது. கண்டிப்பாக கடவுள் வச்சிருப்பார் காரணம். ஸோ நம்மளுக்கு தெரியாது, அது கடவுளுக்கு தெரியும். ஸோ கடவுள் கொடுத்த இந்த நாட்களை நல்லா பயன்படுத்திக்கணும். குடும்பத்தோட சந்தோஷமாக என்ன ஒரு வருத்தம்னா சர்ச்சுக்கு வர முடியல, நம்ம மக்களை பார்க்க முடியல. ஸோ அது ஒரு வருத்தம் இருக்குது. எப்போதுமே வாரத்தில் ஒரு வாட்டி எல்லோரும் நம்ம சந்திப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஸோ அது பார்க்க முடியல. ஃபேமிலி மெம்பர்ஸ், நான் எப்போதுமே என் ஃபேமிலி மெம்பர்ஸோடு தான் நான் இருப்பேன். ஸோ அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் ஃபேமிலியை. மற்றபடி எதுவுமே எந்த குறையும் இல்லை. கடவுள் என்னை நல்லா சந்தோஷமாக வச்சுருக்காரு. இந்த கோவிட் வந்தனால நிறைய சமையல் நான் சமைக்கிறேன், என் குடும்பத்துக்கு நிறைய சமையல் சமைச்சு கொடுக்குறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. கடவுளுக்கு ரொம்ப நன்றி. கடவுளுக்கு எப்போதுமே நான் நன்றி சொல்கிறேன். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் திருப்படியும் ஹாப்பி உமன்ஸ் டே. நன்றி, சோஸ்திரம். இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பாடம் ஓசியா அதிகாரம் 14 வசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளைக் கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசிரியா எங்களை இரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏறமாட்டோம். எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று.
நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லிபனானைப் போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லிபனேனுடைய வாசனை போலவும் இருக்கும். கர்த்தர் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். The scripture reading for today is taken from Hosea chapter 14, verses 1 till 6. Return, O Israel, to the Lord your God. Your sins have been your downfall. Take words with you and return to the Lord. Say to him, forgive all our sins and receive us graciously, that we may offer the fruit of our lips. Assyria cannot save us. We will not mount war horses. We will never again say, our gods to what our own hands have made. For in you the fatherless find compassion. I will heal their waywardness and love them freely. For my anger has turned away from them. I'll be like the dew to Israel. He will blossom like a lily, like a cedar of Lebanon. He will send down his roots. His young shoots will grow. His splendor will be like an olive tree. His fragrance like a cedar of Lebanon. This is the word of God. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிற வேளையிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்படும். அப்பா, உம்முடைய வார்த்தை நிமித்தமாக எங்களோடு பேசும் இந்த ஆண்டவரே செய்தி எங்கள் ஆத்துமாவுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை முற்றுமாக ஆட்கொண்டு எங்களோடு பேசும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமதகப்பனே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு மெத்தடிஸ்ட் பெண்கள் ஞாயிறாக இருக்கிறது. மெத்தடிஸ்ட் பெண்கள் கர்த்தருக்கு அநேக ஊழியங்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பவர்களாய் இருக்கத்தக்கதாக நான் அவளை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற தலைப்பு தேவ மகிமையை தேடு. Today's title is Seek God's Glory. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுயம் நிறைந்தவளாக இருப்போம் என்றால் கர்த்தருடைய மகிமையை நம்மால் தேட முடியாது. Many times we do things to impress people. மனிதருடைய நல்ல மதிப்பை பெற வேண்டும் என்று நாம் பல காரியங்கள் செய்யலாம், அல்லது நல்ல காரியம் நம்ம செய்வோம், ஆனால் எல்லாரும் மெச்சிக்கொள்ளணுன்ட்டு நம்ம அதை பறைசாற்றுவோம். We may do many good things, but we proclaim it. We tell to everybody what we did. இந்த நாளில் நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்னும் எல்லா காரியங்களும் இருக்குது. இதிலெல்லாம் நம்ம போட்டு எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, எவ்வளவு அது பிரபலமாகுது என்று நம்ம பார்த்து நம்ம அதுக்கு ரொம்ப லைக்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்துவுக்கு அருமையானவங்களே, நம்ம சுயம் நம்மை மற்றவங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று, மற்றவர்கள் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நம்ம செய்கிற எந்த காரியங்களும் கர்த்தருடைய மகிமையை தேட முடியாது. நம்ம வாழ்க்கையில் பாவம் நிறைஞ்சு நம்ம ஜீவிப்போம் என்றால் நாம் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மகிமைப்படுத்த மாட்டோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு முற்றுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவித்து கர்த்தருடைய சுத்தத்தை செய்து கர்த்தருடைய குணம் நம்மளை வெளிப்பட நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்றால் அந்த வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கும். When we completely surrender our life to the Lord Jesus Christ, and when we obey the word of God, and when we commit to do His will, and when we allow the Lord to reveal His character through our life for His glory, then we will be seeking God's glory in our life. அருமையானவர்களே, இன்றைக்கு
தியானத்திற்கு மெத்தடிஸ்ட் பெண்கள் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் மூலமாக எப்படி தேவனுடைய மகிமையை நாம் தேட வேண்டும் என்று தியானிக்க இந்த புத்தகத்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். When we read through the book of Hosea, we see in this book the relationship between Israel and God is like a marriage relationship, husband and wife relationship. ஓசியா புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இருந்த அந்த உறவு ஒரு திருமண உறவுக்குள் ஒப்பிடப்பட்டிருக்கிறது, கணவன் மனைவி உறவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேலோடு ஒரு உடன்படிக்கை செய்தார் மோசேயின் காலத்தில். அந்த உடன்படிக்கையின் மூலமாக அவர்கள் தேவனுடைய மக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து ஜீவிப்போம் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை அவர்கள் செய்தாங்க. ஆனால் ஓசியாவின் காலத்தில் அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. During the time of Hosea, the people of God rebelled against God and they did not obey the word of God. God says, அவங்க என்னை தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாரு. அவங்க என்னை தள்ளி விட்டாங்க. They rejected me. அவங்க விக்கிரகங்களுக்கு பின்பாக சென்று விக்கிரகங்களை செய்து விக்கிரகங்களை வணங்கினாங்க. They did not love the Lord God with a whole heart, mind and soul. அவங்க தங்களுடைய தேவனை முழுமனதோடு நேசிக்காமல் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க இப்படி ஆண்டவரை தள்ளி அவங்க பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் என்று 4வது அதிகாரத்தில் சொல்கிறாங்க. And he is telling that people are sinned and in the moral character it's very very sinful. தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவில்லை, பொய்யான இடுகிறாங்க, பொய் சொல்கிறாங்க, திருடுறாங்க, கொலை பண்ணுறாங்க, விபச்சாரம் செய்கிறாங்க, இரத்த பழி நிறைந்திருக்கிறது, அவங்க தேவனை மதிக்காமல் இருக்கிறாங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆண்டவரை நம்பவில்லை. தேவன் அவளுக்காக யுத்தம் செய்தார், தேவன் அவளை காப்பாற்றினார். ஆனால் அவங்களுக்கு ஒரு உபத்திரம் வரும்போது அவர்கள் எகிப்தை தேடினார்கள், மற்ற தேசம் அவங்களுக்கு உதவி செய்யும் என்று நினைத்தார்கள். இதெல்லாம் ஆண்டவருடைய மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. God says that they were not faithful. Then he said God looked at it as a spiritual adultery and going away from the Lord. இந்த காரியம் ஆண்டவருடைய பார்வைக்கு ஆவிக்குரிய விபச்சாரமாக காணப்பட்டது. Because of the sin, the Israelites did not seek to glorify God. அவள் பாவத்தில் ஜீவித்ததுனால அவள் தேவ மகிமை தேடாதவளாக இருந்தார்கள். ஏன் அவங்க பாவம் செய்தார்கள்? Why did they sin? They sinned because they did not know the word of God. அவளுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியாமல் இருந்ததுனால அவள் பாவம் செய்தார்கள் என்று ஓசியாவில் நம்ம பார்க்குறோம். ஓசியா 8:12, I read Hosea 8:12, you read it, look in English. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளில் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். I wrote for them many things of my law, but they regarded it as alien. ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமானார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விட்டேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்துவிட்டேன் என்று சொல்கிறார். People destroy because of lack of knowledge. They did not know the word of God. In those days, priests should teach the people or instruct the people concerning the word of God. இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, பாகமம் 6:7, ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கருத்தா பிள்ளைகளுக்கு போதிக்கணும். தகப்பன்மாருக்கு சொல்கிற, வீட்டில் உட்காரும்போதும் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்திருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தையை நீ அவளோடு பேசி என்று பாகமம் 6:7 சொல்கிறாரு.
அநேக குடும்பங்களில் இன்னைக்கு குடும்ப ஜெபம் இல்லை. மெனி ஃபேமிலி there is no family prayer. வேதத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுல they do not teach the word to the children. Father has no time and mother also has no time. They send to the church school and they think that is enough, and some of them don't even send them to the church school. உலக பிரமார காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறாங்க, டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு பிறகு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் இருக்குது. ராத்திரி ஜபத்துக்கு கூப்பிட்டா ஐ எம் டயர்ட், மேக் இட் ஷார்ட்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. ஆகையினால பிள்ளைகளுக்காக சுருக்கமாக ஜெபம் செய்து முடித்து விடுவார்கள். காலை தியானம் இல்லை, மாலை தியானம் இல்லை, வேத அறிவும் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. இப்படி உலக பிரகாரமாக ஜீவித்தா ஒரு சந்ததி, தேவி பக்தியற்ற ஒரு சந்ததி எழும்பும். கிறிஸ்து கருமையானவர்களே, தேவ நேரம் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிற நம்மை இந்த MCO காலங்களில் குடும்பமாக வீட்டில் உட்கார வைத்திருக்கிறார். We were telling that we have no time, and God has made us sit as a family during this time. He who is wise will make use of this time. ஞானமுள்ளவன் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வார். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னாரே, கடைசி நாளில் கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி வரும், இதையெல்லாம் வேதனையின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறார். The time that is going to come worse than this. But if the children are not rooted and grounded in the word of God, if they do not know the word of God, if they don't have that faith in the Lord Jesus Christ, they will be like the house built on the sand. அவள் எப்படி இருப்பார்கள் என்றால், மணலில் கட்டின வீட்டை போல இருப்பாங்க. வருகிற போராட்டங்களின் காலங்களில் விழுந்து போய் விடுவார்கள். கிறிஸ்து கருமையானவர்களே, இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிட்ட காலத்தில் நம்ம குடும்பமாக வேதத்தை வாசித்து தியானித்து, கிறிஸ்து கருமையானவர்களே, இந்த காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய அண்டை நாம் சேர்ந்து ஜீவிக்கவும், கர்த்தருடைய சுத்தத்தை செய்யவும் இந்த நாட்களிலே நாம் ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக ஓசியா புத்தகத்தில் பார்க்கும்போது, அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி போனாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை நேசித்து மறுபடியும் என்கிட்ட திரும்பு என்று அழைக்கிறார். God's great love called Israel to repent and return to him, to his first love, to him. They've gone after the lovers, they've gone after all the other things, they went after the idols, but he is telling them, come back to me, come back to your first love. He said to Israel, because they are adulterous nation, அவங்க சோரம் போனாங்க என்று ஆண்டவர் சொல்லி என்கிட்ட நீ திரும்பு என்று சொல்றாரு. திரும்பு என்று சொல்றாரு. God is like a loving, faithful husband to Israel who keeps the covenant. தேவன் உடன்படிக்கை காக்கிற ஒரு கணவரை போல இஸ்ரவேலுக்கு இருக்கார். அவர் அன்பானவர். He showed great love no matter how many times they disobeyed. ஆண்டவருடைய அன்பு எப்படின்னா, எத்தனை முறை அவளை விட்டு போனாலும் அவள் பல முறையும் கிறிஸ்து கருமையானவளே அவளை தம்மிடத்தில் அழைக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆண்டவராகிய தேவனுடைய மனம் அவருடைய விக்கிரகாராதனை வேசித்தனத்தினால எப்படி அவர்கள் மனம் புண்பட்டது என்பது காட்டுவதற்காக அவர் ஓசியாவை பார்த்து ஒரு வேசியை திருமணம் செய்ய சொன்னார். To show the people how much God's heart grieved because of their unfaithfulness, God called Hosea and told him to marry an adulterous wife. And he married Gomer. அவள் கோமரை திருமணம் செய்தாள். ஆனால் கோமர் வந்து ஓசியாவுக்கு உண்மையாக இருக்கலை. அவள் என்ன செய்தாள் என்றால், தன்னுடைய நேசர்களை தேடி அவள் போயிட்டா, கணவனை விட்டுட்டு அவள் போயிட்டா. இது ஓசியாவின் வாழ்க்கையிலே ரொம்ப வேதனையை கொடுத்தது. அங்கே ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, அவன் எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான், மனைவி அவனை விட்டு போயிட்டாளே என்று. பிரபு ஆண்டவர் சொன்னாரே,
நீ அவளை நேசிச்சுட்டு மறுபடியும் கூட்டிட்டு வான்னு சொன்னார். அவளை நேசின்னு சொன்னார். God told Hosea, love her. அவன் என்ன பண்ணான், உடனே அவன் அவளை நேசித்ததுனால அவளை தேடி கண்டுபிடிக்கிறான். ஜனங்கள்லாம் பார்த்துருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, ஏன் அவள் பின்னால் போகிறா, அவள் தான் வேசியாச்சு, அவளை விட்டுரு. அவள் தேடி கண்டுபிடிச்சி அவளுக்கு 15 வெள்ளிக்காசு அப்புறம் 1.5 கலம் கோதுமை கொடுத்து அவளை மீட்டு கொண்டு அவன் வந்தான். வந்துட்டு அவன் சொல்கிறான், நீ இனிமேல் வேசித்தனம் பண்ணாமல் எனக்காக காத்துரு. ஜனங்கக்கிட்ட அவன் சொல்லியிருப்பான், நீங்களும் இப்படித்தான், நீங்கள் ஆண்டவரை விட்டு சோரம் பண்ணீங்க, ஆண்டோடைய மனம் எப்படின்னா என்னுடைய மனம் புண்படுகிறதோ அதை போல் அவருடைய மனம் புண்படுகிறது, திரும்புங்க என்று சொல்லியிருப்பான். ஆனால் கிறிஸ்து கருமையானவர்களே, அவர்கள் திரும்பவில்லை, மனம் திரும்பவில்லை. அவங்க திரும்பவும் தன்னுடைய பாவத்திலேயே அவள் ஜீவித்து கொண்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் இன்னும் உங்களுடைய ஆசாரிப்புகள்லாம் நீக்கி போடுவேன், உங்கள் ராஜாக்களெல்லாம் எடுத்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவளை சிறையிருப்புக்குள்ளாக ஒப்பு கொடுத்துட்டார். பின்னால் 70 வருஷங்கள் குறித்து அவங்க மனம் திரும்பின போது அவள் மறுபடியும் அவளை மீட்டு கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 400 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் மேசியாவை அனுப்பினா. அவங்களுக்கு ராஜா இல்லை, ராஜா வந்தார். அவரையும் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு they rejected the Messiah and then again they were chased off and for nearly 1,800 years they were out. Again in 14th May 1948 he brought them back as a nation and they are waiting for the Messiah to come. God gave them the time to repent and repent in the time when they were sent out. Today the Lord is calling us the same call, repent and come back to me. Repent and come back to me. We are God's people through the new covenant that was made by the blood of the Lord Jesus Christ. நாம் தேவனுடைய ஜனங்கள், உடன்படிக்கையின் மூலமாக, புதிய உடன்படிக்கையின் மூலமாக நம்முடைய தேவனுடைய ஜனங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை மிகுதியாக நேசிக்கிறார், நம்மை அவரை மனவாட்டி என்று சொல்லி இருக்கிறார். அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு மிகவும் பெரியது. பிதாவிட்ட சொன்னார், நான் எங்கே இருக்கிறேனோ அவங்களும் என்கிட்டயே இருக்கணும் என்று சொல்கிறார். என் மகிமை அவள் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறவராக இருக்கிறார். He told the Father, I want my people to be with me and I want them to see my glory. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையானவர்களே, இந்த காலங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வரப்போகிற காலங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மனம் திரும்பு. இஸ்ரவேலுக்கு ஆராதனை இல்லாமல் அவளை தள்ளி வைத்திருந்த இந்த காலங்கள் அவள் மனம் திரும்ப அவளுக்கு தள்ளி வைத்திருந்த காலங்களாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு வீட்டில் நேரத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து கருமையானவர்களே, this is a time to repent and return to God. ஒருவேளை நம்ம உலக பிரகாரமாக ஜீவித்து கொண்டு இருக்கலாம், நம்முடைய உள்ளத்துல அநேக விக்கிரங்கள் இருக்கலாம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம கொடுக்காம இந்த உலக பொருளுக்கும் நம்முடைய சுயநலத்திற்கும் பலவித காரியங்களை நம்முடைய உள்ளத்துல நம்ம நிறைத்து நம் தேவனை நாம் அவரை கனப்படுத்தாமல் இந்த காலங்களில் இருந்திருக்கலாம். நம்முடைய பணம், பெருமை, நம்முடைய புகழ், அந்தஸ்து எல்லாமே நமக்கு முக்கியமாக இந்த காலங்களில் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் திரும்பு, ரிட்டர்ன் டு மீ. அதுதான் 14வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே என்னிடத்தில் திரும்பு என்று சொல்கிறார். உன் கர்த்தராகிய தேவனிடத்தில் திரும்பு. அதே காரங்கள் இன்றைக்கு கிறிஸ்து கருமையானவர்களே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியம் செஞ்சிட்ருக்கோமே, அருமையானவர்களை சிந்தித்து பார்க்குற காலம். யார் புகழுக்காக நம்ம செய்கிறோம், யார் மகிமைக்காக நம்ம செய்கிறோம்? எத்தனையோ திட்டங்கள் போடுகிறோம், எதையோ காரியங்கள் செய்கிறோம், எல்லாவற்றையும் ஆண்டோடைய மகிமைக்காக நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை பாவத்தில் நம்ம ஜீவித்து கொண்டு அதை குறித்து கரிசனை அடையாமல் மனம் திரும்பாமல் இந்த நாட்களில் நம்ம இருக்கிறோமா? கிறிஸ்து கருமையானவர்களே, இது சிந்திக்கிற காலமாக இருக்கிறது. நாம் அவருடைய பாவத்தை அறிக்கையிடுகிற காலமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பமாக நம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து கிறிஸ்து கருமையானவர்களே நம்மை ஆராய வேண்டிய காலமாக இருக்கிறது.
நம்ம ஆராய்ந்து பார்த்து ஓசியா 14 and he says when we confess our sins, வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்க. இங்க ஆண்டவரே நாங்கள் இப்படி பாவம் செய்தோம், ஆண்டவரே நாங்கள் உண்மை நினைக்காம இருந்தோம், எங்க மனம் போன போக்கில் சென்றோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கு, ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது when we come to him through our word and confessing our sins, கர்த்தர் வேதம் சொல்லுது அவர் நம்மை தயவாய் அங்கீகரிப்பார். He will receive us, he will forgive us and he will receive us. அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலில் செலுத்துவோம் என்று சொல்கிறார். அப்பொழுது then we will praise him. When we confess our sins, when God forgives us of sins, and when we receive us back, our heart will be filled with praises. That's what verse 2 says. உங்கள் உதடுகளின் துதியை நீங்கள் செலுத்துவீர்கள். கிறிஸ்து கருமையானவர்களே, பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை துதித்து கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரே உங்களைத்தான் நம்புகிறோம், நீர் என்று எங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். 3வது வசனம் சொல்லுது, அசிரியா இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் எங்கள் தேவன், உங்களைத்தான் இந்த COVID-19 காலமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் நாங்கள் உங்களைத்தான் நம்புகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்களை தாங்குகிறவர், நீரே எங்களை வழி நடத்துகிறவர் கர்த்தாவே என்று கிறிஸ்து அருமையானவர்களே அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாரா, நம்முடைய சீர்கேட்டை 4வது வசனத்தில் நம்முடைய சீர்கேட்டை மாற்றி போடுவார். அவர் அன்புள்ள தேவன், நம்முடைய சீர்கேட்டை மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, மனப்பூர்வமாய் உன்னை நினைப்பேன். I will love you, truly I will love you, I will change you, I will transform you and I will love you. That's what he is telling. I will not be angry with you. Verse 4 says, I will not be angry with you. உன் மேலே கோபமாக இருக்க மாட்டேன். கிறிஸ்து கடுமையானவளே ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது பனியை போல் இருப்பேன் என்று சொல்கிறார். பனியை போல் அவர் நம்முடைய சமூகத்தில் இறங்குவார். கிறிஸ்து கருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து அவருடைய அழகை பரிசுத்த ஆவியானவர் பனியை போல நம்ம மேலே இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நம்முடைய குணத்தை அவருக்கு காட்டுவார். He will reveal our nature, our fallen nature to us. And he will also show the beauty of Christ to us. தேவனுடைய அழகையும் நமக்கு அவர் காட்டுவார். When we surrender ourselves to him. ஆண்டவரே என்னுடைய பாவத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பெருமையை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஆண்டவரே கோபத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்முடைய விழுந்து போன நம்முடைய குணத்தை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது கிறிஸ்து அருமையானவர்களே கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். முழுமையாக கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தரால் நிரப்பப்பட்டவர்களாயிருப்போம். We will be filled with Christ, no more self. When we completely surrender, truly surrender our life, truly surrender our backsliding, truly surrender all our sins to the Lord will receive it. The Lord will transform it. நம்மை முழுவதுமாக மாற்றுவார். He'll enable us to love him more and more and more. அவரை இன்னும் அதிகமாக நேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். He will enable us to love the people who hurt us. Like Hosea, God loved the people who hurt him. He will enable us to love the people who hurt us. The people who are selfish, who are not concerned about our feeling, அவர்கள் சுயநலமாக இருந்து நம்முடைய உணர்ச்சியை அவர்கள் புண்படுத்துகிற மக்களையும் கர்த்தர் நேசிக்க அவர் நமக்கு உதவி செய்வார். Those who betray us, just like Israel, God will still enable us to love them. When God's love is revealed in our lives, dear beloved, God's name will be glorified. தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக வெளிப்படும் போது கிறிஸ்து கருமையானவர்களே தேவனுடைய நாமம் வெளிப்படும், மகிமைப்படும். கிறிஸ்து கருமையானவர்களே, every time we choose to pray, every time we have bitter and hateful thoughts about a person, let's come to the Lord. We'll tell the Lord, Lord, help me to love the person. I don't want to hurt the person. I don't want to hate the person. The Lord will loose us
from the power of that bitterness that controls us. நமக்கு அந்த கோபம் வைராக்கியம் வரும்போதே ஆண்டவரே இந்த கோபம் எனக்கு வேண்டாப்பா, அதை வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என் அன்புனால் நிரப்பும் என்று நம்ம ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் போது அந்த கோபம் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த பிடியை விட்டு அகன்று போகும். கிறிஸ்து கருமையானவர்களே, அவரை போல நேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கிறிஸ்து கருமையானவர்களே, இந்த காலங்களில் நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது நம்மளை மட்டும் இல்லை, நம்முடைய கண்கள் உலகத்தில் ஆண்டவரை அறியாத ஜனங்க, வழி தப்பி போன ஜனங்களை அவர் நமக்கு காட்டுவார். அவளையும் நேசிக்க உதவி செய்வார். கிறிஸ்து கருமையானவளே, அந்த வாரம் அந்த பவுல் சொல்கிறது போல் கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு தான் அவளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல உதவும். அந்த அன்பு தான் வெளியே போன மக்களை ஆண்டவரிடத்தில் திரும்புறதுக்கு அவளை வழி நடத்துகிறது. அந்த கிறிஸ்துவின் அன்பு தான். அந்த அன்பு இல்லைன்னா நமக்கு ஆத்மபாரமும் இல்லை, அவளை குறித்து நம் கரிசனையும் இல்லாமல் இருப்போம். கிறிஸ்து கருமையானவர்களே, ஆண்டோடைய அன்பினால் நிரப்பப்பட ஒப்பு கொடுப்போமா? இந்த அன்பு நம்ம இணைக்கிற அன்பாக இருக்கிறது. It will unite us as family, it will unite us as church, it will unite us as Methodist women. நம்ம அதை இணைக்கிற ஒரு அன்பு தேவனோடு நம்ம இணைக்கும், நம்முடைய குடும்பத்தோடு நம்ம இணைக்கும், நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய சபையில் இருக்கிற மக்களோடு நம்ம இணைக்கும். யூனிட்டி பிரிங் glory to God. நம்ம அப்படியாக இணைந்திருப்போம் என்றால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். கிறிஸ்து கருமையானவளே, இந்த காலத்தில் நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஆண்டோடைய அன்பு நம்மால் நிறைந்திருக்கிறதா அல்லது சுயம் நம்மை நிறைந்திருக்கிறதா சிந்திப்போம். அருமையானவர்களே, நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டோடைய அன்பு நம்ம நிறைந்திருந்து அவருடைய குணம் நம்மளை வெளிப்படும் என்றால் கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தருடைய வருகை சமீபம், ஆயத்தப்படுங்கள் என்ற அந்த சொல் தொனித்து கொண்டே இருக்கிறது. மரநாத்தா வாருமாண்டவரே என்று சொல்வோமா? அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரை, முழுமையாக எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய குணம், உம்முடைய அன்பு, உம்முடைய அழகு எங்களில் காணப்படட்டும் சுவாமி. நாங்கள் லில்லி புஷ்பத்தை போல அழகுள்ளவளாக இருக்கும். கேதுரு மரங்களைப் போல நாங்கள் உறுதியாகவும் நிலைத்திருக்கவும் எங்கள் வாசனை வீசத்தக்கதாக தேவரீர் எங்களை முற்றுமாய் ஆட்கொண்டு எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய நாமம் எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு சின்ன அறிவிப்பு. எடுக்கப்படுகிற காணிக்கை தசம பாகங்கள் இந்த வேலையிலே நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் மூலியமாக செய்யலாம். அதுக்கு போதுமான தகவல் நம்மளுடைய டிஎம்சி மலாக்கா chat குரூப்பில் போடப்பட்டிருக்கிறது. இங்கே சின்ன ஸ்லைட்லேயே அந்த பேர்கள், சிஎம்பி பேங்க், அதோட அக்கௌண்ட் நம்பரும் இங்கே நம்ம போடுகிறோம். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தை அந்த இடத்துல அந்த பேங்க்கில் போட்டு முடிந்தோடனே உங்களுடைய ஸ்லிப் வாட்ஸ்அப் மூலியமாக இல்லை தகவல் மூலியமாக பிரதர் சாமிதாஸ் கிட்டே நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் உங்களால் இது செய்ய முடியல, நான் ஆன்லைனில் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். மீண்டும் திருச்சபைக்கு நீங்கள் வரும்போது உங்களுடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் நீங்கள் அங்கே வந்து செலுத்தலாம். இது ஒரு ஆப்ஷன். நிறைய பேர் கேட்டனால நாம் இந்த காரியங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். வாருங்கள், இந்த வேலையிலே இறுதி பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு எடுக்கப்பட்ட காணிக்கை தசம பாகத்தை இந்த வேலையில் நம்ம செலுத்தலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன்.
கேட்ட பிரகாரமாக இந்த வேலையை பிரியமாகவே நம்ம தலைகள் வணங்கி தேவன் நோக்கி பார்ப்போமாக. கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த வசனங்கள் மூலியமாக பேசியிருக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய இடப்படுவாராக. கர்த்தரோட செய்தியை கேட்டிருக்கிறோம், வசனங்களை கேட்டிருக்கிறோம், அதை நம் வாழ்க்கையிலே செயல்பட்டு வந்தால் தான் அதன் மறுபடியுமான ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், தலைகள் வணங்கி தேவன் நோக்கி பார்ப்போமாக. அன்பே பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை தயவு தொடர்ந்து எங்களோட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த செய்தி கேட்ட பிரகாரம் அப்பா, எங்கள் வாழ்க்கை உம்முடைய பிரியத்துக்குள் கொண்டு வரும்படியாக, உம்முடைய விருப்பத்துக்குள் நாங்கள் கொண்டு வரும்படியாக, எங்கள் வாழ்க்கையை உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்படியாக எங்களை வழிநடத்தி செல்லும் கர்த்தாவே, அந்த பரிசுத்தம், அந்த நீதி காரியங்கள் இந்த வேலையிலே எங்கள் வாழ்க்கை இடைப்படும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறோம். காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். காணிக்கை கரங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த காணிக்கை தசம் பாகங்கள் கூட அப்பா உம்மோட ராஜ்யத்தின் காரியத்துக்காக பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காணிக்கை யாவரும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணும்படியாக, கொடுத்த காரங்களை ஆசீர்வாதம் பண்ணி வழி நடத்தும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நாதர் இயேசுவோட கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம்மளோட தங்கி வாசம் செய்வதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் தொடர்ந்து உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த MCO காலகட்டம் அனைத்து பேத்துக்கு வேலை இல்லாமல் இருக்கிறோம். சில பேத்துக்கு வேலைக்கு அழைப்பு இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அனைத்து பேத்துக்கு கஷ்டங்கள் இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு உதவி என்னால் தேவையாக இருந்தால் நீங்கள் பிரதர் சாமிதாஸ், பிரதர் வில்சன் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பிரதர் இமானுவேல் யோவான், டாக்டர் ராஜகோபால் அவர்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? இருந்து போகிலும் கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். விடுவிக்கிற தேவன் கர்த்தராக இருக்கிறதுனாலே அவர் கர்த்தரை நாம் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தரை நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டார். இது ஒரு சோதனை காலம், பரீட்சை காலமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கை கொடுக்கிறவர், கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறதுனாலே அவரை நாம் விசுவாசித்து இந்த காலத்தை நாம் கடந்து வருவோமாக. God bless you.